மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மீனராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த கிரகங்களோட அமைப்புகள் எங்கெங்க இருக்கா, அடுத்தபடியே எந்தெந்த கிரகங்கள் இந்த மாத கிரகங்கள்லாம் சுழற்சிகள் ஆகும், அதாவது பெயர்ச்சிகள் ஆகும், அந்த வகையில என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆறுதுங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு சூப்பரா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்தபடியா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான், உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவான், 3-8 குடை அதிபதி சுக்கிர பகவான், 4-7 குடை அதிபதி புத பகவான், இந்த 4 பேரும் ஒரே இடத்துல 3ஆம் இடத்துல இருந்துட்டு அப்படியே உங்களோட முயற்சிகளை முன்னேற்றம் அடைய வச்சுட்டு இருக்காங்க. அடுத்தபடியா இந்த புத பகவான் 9/6/2024 இருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்து மிதுன ராசியில ஆட்சி அமைக்கிறார். 13/6/2024 இருந்து அதே சுகஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் ஓடி வந்துடுறார். 15/6/2024 இருந்து அதே சுகஸ்தானத்துக்கு சூரிய பகவானும் ஓடி வந்து உட்காந்துடுறார். என்ன இந்த குருவை அப்படியே கைட்டி விட்டுட்டு இவங்க 3 பேரும் ஓடி வந்து உட்காந்துடுறாங்க, குருவை தனியா உட்கார வச்சிடுறாங்க. அடுத்தபடியே 26/6/2024 இருந்து புத பகவானும் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். அடுத்தபடியா களத்திர ஸ்தானத்துல கேது பகவான் 7ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். ஜென்ம ராசியில ராகு பகவான். 11-12 குடைய அதிபதி சனீஸ்வர பகவான், உங்க லாபாதிபதி விரையாதிபதி, அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துல 7.5 சனி அப்படி வந்துட்டு இருக்கார். இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகள். அந்த வகையில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்துறதுக்கு சில வேலைகளை கொடுப்பார், உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சீருடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை அருமையாக பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் வாங்குற யோகமும் உண்டாகும். எடுக்கிற காரியங்கள், முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான் இருக்கார். என்ன ரொம்ப அற்புதமான பலன்கள். அவர் என்ன பண்ண போறாருன்னா 15/6/2024 இருந்து சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு பெரிய முயற்சிகள் எல்லாம் முன்னேற்றம் அடைய வச்சுட்டே இருக்கார். தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு வீரியத்தை கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு இருக்காரு, எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயமாறதுக்கு இந்த சூரிய பகவானும் ஒரு காரணம். அதனாலே நீங்க என்ன பண்ணணும், எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணும். அடுத்தபடியா அதே ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கார். என்ன இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா இளைய உடன்பிறப்புகள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து சேரலாம். அதே மாதிரி உடன்பிறப்புகளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பா. நீங்க ஒரு உதவின்னு போய் கேட்பேன், அவளால செய்ய முடியாதபடி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள், 1008 இது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியலையேங்கிற வருத்தத்தில் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த உதவி கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே சமயம் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இருக்கார். இந்த நேரத்தில் 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக தெரிய வரும். சில பேருக்கு மனசுல ஒரு தைரியம் அதிகமாகும், எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அதிகமா இருக்கும். அடுத்தபடியா சுகஸ்தானாதிபதி களத்திராதிபதி புத பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறவுகள் இந்த நேரத்துல ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களும் உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்க. நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். 9/6/2024 இருந்து இந்த புத பகவான் சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுனால ரொம்ப அற்புதமான பலன்கள் இப்ப உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அதே 13/6/2024 இருந்து சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். 15ஆம் தேதியிலிருந்து அதே சுகஸ்தானத்துக்கு சூரிய பகவானும் வந்துடுறார். 3 பேரும் இங்க வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போறார். மனசுல சந்தோஷம் இருக்கும், உறவுகள் மூலமா சில நன்மைகள் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும்.
என்ன 26/6/2024 இந்த புத பகவான் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புனித பயணம் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே சமயம் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் புத பகவான் இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற்று சஞ்சரிப்பதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதி அற்புதமான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். அதேமாரி கல்வித்துறையில் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனசில் அறிவுத்திறன் அதிகமாகும். சரியா? புத்தி கூர்மை இப்போ வெளிப்படும். விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜென்மராசியில் ராகு பகவானும் களத்திரஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறதுனால மனசில் அடிக்கடி சஞ்சலம் அப்படியே வந்து போகும். சாதாரணமாகவே மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் எப்போவுமே. அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் சில குழப்பங்கள் வரலாங்கிறதுனால அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள் இந்த விஷயத்தில் சில நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் சில நண்பர்கள் ஓரிரு நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாங்கிறதுனால அவங்களெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு கொஞ்சம் அவங்ககிட்டேருந்து விலகிக்கிறது நல்லது. அதுக்காக விட்டு கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சம் விலகி நிற்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக நீங்கள் பிள்ளையாரையும் துர்க்கை அம்மனையும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முயற்சிகளை ஆரம்பிங்கோ, நல்லபடியாக அமையும். அடுத்தபடியாக 11-12 குடை அதிபதி சனீஸ்வர பகவான், விரையாதிபதி லாபாதிபதி. உங்களுக்கு 50-50 மனசில் அதான் சஞ்சலமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாகவே இருப்பாங்க. அது பெரிய கர்ம பலன். அடுத்தபடியாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி மாதம் முச்சிடும், வருஷம் முச்சிடும், அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50-50 நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற மாதிரி போயின்னு இருக்கும். ஏன்னா அந்த வகையில் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும். நிறைய பேருக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவுகள் கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக மாற்றமும் அமையும். இந்த உத்தியோகம் வேண்டாம்பா, வேற உத்தியோகம் போகலாம், இந்த உத்தியோகத்தில் ஒரே டென்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உத்தியோகம் விஷயம், தொழில் வியாபாரம் விஷயத்தில் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். யாரையுமே நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு தான் தெரியும். அதனால இந்த உத்தியோகத்திலே நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த உத்தியோகத்தில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இல்லை இந்த உத்தியோகம் வேண்டாம், நம்ம வேற உத்தியோகம் நல்லபடியாக அமையும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வேற உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணினீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வருது நல்லது. நான் கண்டிப்பாக மாதம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள் பிரச்சனைகள் குறையணும். பிரச்சனைகளே தீரணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. கரெக்டா? போராட்டம் தான், எல்லாருக்கும் போராட்டம் தான். போராடி தான் வெற்றி அடையணும். வெற்றிங்கிறது உட்கார்ந்த இடத்துல வந்துடாது. அந்த வகையில் நீங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க. மனசில் கஷ்டங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது. அந்த கவலைகள்லாம் தீரணும் அப்படின்னா புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போங்கோ. 3 நாள் முடியாதவா அட்லீஸ்ட் 1 நாள் போயிட்டு அம்பாலையும் அந்த நாக வழிபாடும் பண்ணிட்டு வாங்கோ. உங்களுக்கு மனக்குறைகள் தீரும். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கணும். ஜீவனாதிபதியும் அவர் தான். அதனால் உத்தியோகம் நன்னா இருக்கணும், தொழில் வியாபாரம் நன்னா இருக்கணும். ஏன்னா அது ரெண்டும் நன்னா இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வழி இது இல்லாமல் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். என்ன அந்த வகையில் ஜீவனாதிபதி குரு பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பேருக்கு. சரியா? அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. உங்களோட சங்கடங்கள், மனக்கிலேசங்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் தீரும். விரையாதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக அள்ளி தருவார். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எனதருமை மீனராசி நேயர்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.